டேஸ்டியான பக்கோடா குருமா இன்னைக்கு. அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிப்போம். இதில் தேங்காய், சோம்பு, கசகசா, கொஞ்சம் முந்திரி வச்சு இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடுவோமா. இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது 4ம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா பக்கோடா போட்டால் தண்ணி கொஞ்சம் தேவைப்படும். நல்லா ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் பக்கோடாவை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் இறக்குனிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். இதுக்கு நல்ல ஒரு தோசையோ, சப்பாத்தி, இட்லி எது வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.